நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. வேளையில எங்க பார்த்தாலும் நெருக்கங்க. எங்க பார்த்தாலும் யாருக்கு பார்த்தாலும் நெருக்கம். எந்த ஊர், நம்ம ஊர் இல்ல, நம்ம ஸ்டேட் இல்ல, நம்ம இந்தியா இல்ல, வேர்ல்டு லெவல்ல அப்படிதான் இருக்கு. இப்போ ஏன் இந்த நெருக்கம் வருது? இந்த நெருக்கத்திலிருந்து எப்படி விடுதலை பெறதுன்னு பற்றி நல்ல செய்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். நீங்க எந்த நெருக்கத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, அதுலேருந்து விடுதலை பெற்றுக்கொள்றதுக்கு வழி இருக்குது. அதான் நம்ம பார்க்க போறோம். இப்ப பாருங்க, 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமார்த்திகள் நிமித்தம் மனக்லேசத்தினாலே அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். இப்போ 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இப்போ தாவீது பைபிள்ல இருக்காரு. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். தாவீதோட கூட ஏறக்குறைய 600 பேர் இருப்பாங்க. இவங்களோட கூட போய் யுத்தத்துக்கு போய் ஏதோ சம்பாதிச்சு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துன்னு அவங்களெல்லாம் அவங்க ஃபேமிலியோட காத்திருந்தார். இப்படி இருக்கும்போது இவங்க சிக்லாக்குன்ற இடத்துல அவங்க மனைவி பிள்ளைங்க எல்லாத்தையும் பொருளெல்லாம் விட்டுட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா வந்துட்டாங்க. வந்த இடத்துல அமலேக்கியர் எல்லாத்தையும் கொளுத்தி போட்டு அவங்க மனைவி பிள்ளைங்க எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டாங்க. இப்போ இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. தாவீதுக்கும் கூட இருக்கிற மக்களுக்கு தெரிஞ்சது. அப்போ எல்லாம் என்ன பண்ண கூட இருந்தவங்க, உன்னால தானே எங்களுக்கு என் மனைவிங்க பிள்ளைங்கெல்லாம் இது பொருளும் போகுதுனாக்கா பொருளும் போயிடுச்சு, மனைவி பிள்ளைங்க எல்லாம் போயிட்டாங்க, உன்னால் தான் வந்தது. இவர் நிந்திக்க தாவீதை நிந்திக்கிறது மட்டும் இல்லை, கல்லுங்களை தூக்கிறாங்க அடிக்கிறதுக்கு. எவ்வளோ இதுவா இருக்கும். கூட இருந்த ஆள் இவரை செய்தார், அவங்க அடி சொன்னாரு. இவர்னா கூட இருந்த ஆளுங்களே கல்லெடுத்து அடிக்கிற அளவுக்கு ஆயிட்டாங்கன்னா அவர் எவ்வளவு நெருக்கப்பட்டு ரொம்ப வேதனை ஆயிடுச்சு அவருக்கு. அப்போ என்ன செய்தார் அவரு? இந்த நெருக்கத்திலிருந்து எப்படி விடுதலை பெற்றாருன்னு தான் இப்ப நான் பார்க்க போறோம். இது உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். நீங்க எந்த நெருக்கத்தில் இருந்தாலும் அதுல இருந்து விடுதலை பெற முடியும். பாருங்க, இந்த நெருக்கம் ஏன் வருது? முதல்ல அதை பார்க்கலாம். முதல்ல கர்த்தரை விட்டார நெருக்கங்க வரும். நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம். அவர்கள் கர்த்தரை விட்டு பாகாலையும் அஸ்தரோத்தையும் சேவித்தார்கள். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் கொண்டவராகி அவர்கள் அப்புறம் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாதபடிக்கு கொள்ளையிடுகிற கொள்ளைக்காரர் கையிலே அவர்களை ஒப்பு கொடுத்து அவர்களை சுற்றிலும் இருக்கிற அவர்கள் பகைஞர் கையிலே விற்று போட்டார். இப்போ எப்பவுமே கர்த்தருக்கு விரோதமா கர்த்தரோடு இருந்தா நமக்கு எப்பவுமே நெருக்கம் கஷ்டங்கள் வராது. கர்த்தரை விட்டு அஸ்தரோத்து மாதிரி வேற எதுக்காக நம்ம போயிட்டோம்னா கண்டிப்பா கர்த்தரை வித்து போட்டுறாருன்னு வசனம் இருக்கு. இப்போ ஏன்னா கர்த்தரோடு இருக்கணும், கர்த்தருக்கு ஐக்கியமா இருக்கணும் அவரு விரும்புறாரு. கர்த்தர் ஒரு ஜீவன்ல தேவனுக்கும் போது அவரை விட்டுட்டு இந்த மாதிரி அஸ்தரோத்தியம் பாகாலயம் போய் அவங்க கும்பிட ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் அவங்களுக்கு நெருக்கம் கர்த்தர் என்ன பண்ணிட்டாராம், அவங்க எகிப்து தேசத்து, அதாவது அவங்க இஸ்ரவேல் மேல கோபம் அவர் என்ன பண்ணாரு, அந்த சத்துரு கிட்ட என்ன பண்ணாரு, கையில விட்டு போட்டாருன்னு வசனம் சொல்லுது. இப்ப இதுல நம்ம என்ன கத்துக்கிறோம்னா, கர்த்தரை விட்டு தூரம் போகக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமா நடக்கிற வழியே கர்த்தருக்கு தூரமா போனா கண்டிப்பா நமக்கு கூட நெருக்கம் வரும். அடுத்தபடியாக கர்த்தரை தேடாதனால நெருக்கம் வந்துச்சு. 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி, அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீயை தேடுங்கள், நான் அவளிடத்தில் போய் விசாரிப்பேன் என்றான். அதற்கு அவனுடைய ஊழியக்காரர், இதோ எந்தோரிலே அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீ இருக்கிறாள் என்றார்கள். அஞ்சனம் பார்க்கறது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். அதனால இந்த சவுல் ராஜா வந்தப்ப என்ன பண்ணார்னா, அஞ்சனம் பார்க்கும் புத்தரோடு தேசத்தோடு எல்லாரையும் வட்டி அடிச்சிட்டான். இப்போ சவுல் ராஜா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில சொன்ன வாக்குக்கு கீழ்ப்படியாத போனதுனால என்ன நடந்துச்சுன்னா, கர்த்தர் அவங்ககிட்ட கோவப்பட்டு அவங்ககிட்ட பேசவே இல்லை. அந்த நாள்ல இப்ப நம்மளுக்கு பைபிள் படிச்சா கர்த்தர் நம்மளோட பேசுறாரு. அந்த நாட்கள்லாம் இந்த மாதிரி பைபிள் அதெல்லாம் கிடையாது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தீர்க்கதரிசிகிட்ட போய் கேட்பாங்க. தீர்க்கதரிசி மூலமா கர்த்தர் பேசுவாரு. அப்போ இதே தீர்க்கதரிசி மூலமா பேசுவாரு. இவர்கிட்ட இந்த கர்த்தர் கோவப்பட்டதுனால என்ன பண்ணாருன்னா, எந்த விதத்திலும் சவுல் ராஜா கிட்ட கர்த்தர் பேசாத போகும்பொழுது
அவன் என்ன பண்ணான், வேற என்ன பண்றது, யுத்தத்துக்கு வந்துட்டாங்க, பெலிஸ்தர் வந்து நிக்கிறாங்க. அவங்க கிட்ட நம்ம என்ன பண்ணுவோம், என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட என்ன பண்ணான்னு சொன்னா, உடனடியா ஒரு காரியம் பண்ணான். எங்கன்னா இருக்கிறாங்க பாருங்க, அஞ்சனம் பாக்குறவங்க, அவங்க கிட்ட போய் கேட்கலாம். அம்மா ஒரு பொம்பளை இருக்குது வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணா, அஞ்சனம் பாக்குறவங்க கிட்ட போனான். போனா அதுல 15ஆம் வசனத்துல, சாமுவேல் சவுலை நோக்கி, நீ என்னை எழும்பி வர பண்ணி என்னை கலைத்தது என்ன என்று கேட்டான். அதற்கு சவுல், நான் மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறேன். பெலிஸ்தர் எனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார்கள். தேவனும் என்னை கைவிட்டார். அவர் தீர்க்கதரிசிகளாவது சொப்பனங்களிலாவது எனக்கு மறு உத்தரவு அருளுகிறதில்லை. ஆகையால் நான் என்ன செய்ய வேண்டியதை நீர் எனக்கு அறிவிக்கும்படிக்கு உம்மை அழைப்பித்தேன் என்றான். இந்த செத்து போனவங்களை கூப்பிடுறது சாவிங்க. செத்து போனா இந்த அசுத்தாவிங்க செத்து போனவங்க பேர் சொன்னா எதுங்களாவது பேசும், அது பிசாசுங்க. ஆனா அவங்க சொல்றது அந்த ஆளே கூப்பிடுற மாதிரி. அப்போ சாமுவேல் தீர்க்கதரிசி கூப்பிடுறாங்க. சாமுவேல் தீர்க்கதரிசி வரமாட்டாரு, இவங்க கூப்பிட்டா என்ன வந்ததுன்னா, இந்த பிசாசுங்களா சாமுவேல் தீர்க்கதரிசி மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க. அப்போ வந்தா அவன் சொல்றான், என்னன்றானா, இத பாருங்க, என்கிட்ட கத்த பேச மாட்டாரு, சொப்பனத்திலும் பேசல, தீர்க்கதரிசி மூலமா பேசல, அதுதான் அவனை கூப்பிட்டேன்றாரு. இதுல நமக்கு என்ன தெரியுதுன்னா, நெருக்கம் வந்தா ஏன் நெருக்கம் வருதுன்னா, ஒண்ணு கத்தரை விட்டு விலகிட்ட வரும். அடுத்தது எதனால வருதுனாக்கா, நம்ம என்ன பண்ணோம், கத்தரை தேடாத இந்த அஞ்சனை பாக்குறவங்கள, மந்திரம் சூனியம் பண்றவங்கள அப்படி போறது. அந்த மாதிரி பண்ணா கூட என்ன பண்ணுவாரு, இந்த மாதிரி நெருக்கத்துல கத்தரை தேடலைன்னா கத்தர் என்ன பண்ணுவாரு, கண்டிப்பா ஒரு நெருக்கத்தை நம்மளுக்கு, கத்தரை தேடாத நேரத்தில் நெருக்கத்தை கொண்டு வருவார். இப்போ நெருக்கத்திலிருந்து கத்தரை யார் கூப்பிட்டாங்கன்னு பார்க்கலாம். சிம்சோன், இந்த நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவன் மிகவும் தாகமடைந்து கத்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியேன் கையினாலே இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டு இருக்க, இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையில் விழ வேண்டுமோ என்றான். பாருங்க, இவன் ஞானமா செய்தான். இந்த சிம்சோன் பெலிஸ்தரை நியாயத்திற்கு ஒரு நியாயாதிபதியா கத்தர் வச்சிருந்தார். அவன் போய் பயங்கரமான கிருபை வல்லமெல்லாம் இருந்துச்சு அவனுக்கு. அவன் போய் என்ன பண்ணான், அந்த பெலிஸ்தர்களுக்கு விரோதமா கிரியை செய்யறதுக்கு ஒரே ஒரு பச்சை கழுதுன்னு தாடை எலும்பு எடுத்து 1000 பேரை கொண்டான். ஒரே கழுது, அவ்வளவு வல்லமை அவன் மேல பரிசுத்தாவே இறங்கும் போது இது மாதிரி கொண்டான். அப்போ இது காரணம் என்னன்னா, கொண்டுட்டு பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா, அவனுக்கு ரொம்ப தாகம், டயர்ட், நாக்கு வறண்டு போயிடுச்சு. உடனே அப்படியே இருந்த செத்து தான் போய்ப்போம். நாக்கு வறண்ட, சாப்பாடு இல்லாட்டி சாக மாட்டாங்க. தண்ணி இல்லாத நாக்கு வறண்டா கண்டிப்பா சாக வேண்டியதுதான். அந்த மாதிரி நிலைமை வந்துச்சு. அவன் ஞானமா அந்த நெருக்கத்துல என்ன பண்ணானா, கத்தர் நோய் கூப்பிட்டான். ஆண்டவரே, நான் இந்த பெலிஸ்தரை நான் செத்துக்கும்படி தான் செய்தேன். இப்போ எனக்கு உயிர் போற மாதிரி இது தாகம். இந்த பெலிஸ்தர் கையில நான் சாகக்கூடாது. அதனால நீங்க என்ன பண்ணுன்னா, விருத்த சேதனம் இல்லாதவங்க அவங்க கையில விழ வேண்டுமோ, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கத்தர் நோய் கூப்பிட்டான். கூப்பிட்ட உடனே அவன் இப்படி நெருக்கப்படுகையில் தன் தேவனாய் கத்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்கள் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். அப்படி மிகவும் கத்தரை தாழ்த்தின போது சிம்சோனை பார்க்கிறோம். சிம்சோன் பார்த்தப்ப என்ன பண்ணாரு, நெருக்கத்துல அவன் கூப்பிட்டாரு. உடனே கத்தரு நீரூற்றை ஏற்படுத்திட்டார். அந்த இடத்துல அவன் இருக்கிற இடத்துல ஒரு நீரூற்று வந்துச்சு. அந்த தண்ணியை குடிச்சு அவன் உயிரோட பழிச்சிட்டான். இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த நீரூற்று இன்னும் கூட இருக்குது. இந்த மெக்கா மதினாலாம் போறாங்க முஸ்லிம், அந்த இடத்துல இன்னும் கூட இந்த நீரூற்று இருக்குது. அப்போ நெருக்கத்துல கத்தர் நோய் கூப்பிட்டா, அதனால விடுதலை பெற்றான். இன்னொரு காரியம் யாருன்னு பார்க்கும்போது மனாசே. இந்த மனாசே 55 வருஷம் அரசாண்டான். அவங்க அப்பா ரொம்ப நல்ல ஒரு எசேக்கியா ராஜா. இவன் பயங்கர பொல்லாதவன். எவ்வளவு பாவம் செய்ய முடியுமோ அவ்வளவு பாவம் செய்து, எவ்வளோ விக்கிரகம் வணங்கணும், என்னென்ன பண்ணும் எல்லாம் செய்யிட்டான். அதனால கத்தர் அப்படியே ஒப்பு கொடுத்துறாரு சத்துருங்க கையில. சத்துருங்க என்ன பண்ணாங்கன்னா, 2 வெங்கல செங்கல்ல கட்டி அப்படியே முள்ளு வச்சு அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. எங்க எதிரிங்க நாட்டுக்கு போயிட்டுன்னு போறாங்க. போகும்போது அவன் என்ன பண்ணான், உடனடியா இப்படி அவன் நெருக்கப்படுகையில், அது 2 நாளா 33:12 நெருக்கப்படுகையில் தன் தேவனாய் கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்கள் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தின. கெஞ்சி தன்னை தாழ்த்தின. பாருங்க, எவ்வளவு நல்லது நம்ம ஆண்டவர். இவ்வளவு பாவம் செய்தியாடா, அதுக்குதான் உன்னை ஒப்பு கொடுத்தேன், விட்டுருல. அவன் எப்போ கெஞ்சி தன்னை மிகவும் தாழ்த்தினானோ, உடனடியா அவங்க கர்த்தர் என்ன பண்ணாரு, அந்த சத்துருன் கையில மீட்டு தன்னுடைய ராஜ்யத்துக்கே கொண்டு வந்துட்டாரு. அப்ப இதுல நமக்கு என்ன தெரியுதுன்னா, நெருக்கப்படும் போது கத்தரை நோக்கி கூப்பிட்டா கத்தர் அற்புதம் செய்வார். இது ஒரு பெரிய வழி. அது மட்டும் இல்ல, நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, கத்தருக்குள்ள திட பண்ணணும்.
1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமார்த்தியின் மீது மனக்லேசத்தினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். நான் சொன்ன முதலே கல்லெறியணும்னு பார்த்துட்டாங்க. உடனே நம்ம என்ன பண்ணோன்னா, சரி நம்ம கூட இருக்கிற ஆளுங்களே இவ்வளோ நாள் போஷித்தான், இவங்களே நம்மளுக்கு விரோதமாக எழுச்சி கல்லெறி வந்துட்டாங்க. சரி இவங்க என்னென்ன பண்ணிட்டோம், எனக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார், அதெல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன், அவர் பார்த்துக்குவாருன்னு கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தி கொண்டான். உங்களுக்கு கூட ஏதாவது நெருக்க வந்தா, கஷ்டம் வந்தா ஒண்ணு செய்யணும். என்ன செய்யணும்னா, யாரு சொந்த பெற்றோரோ கணவனோ மனைவியோ யாரு துரோகம் பண்ணி யாருக்கு உனக்கு விரோதமா எழும்புனாலும் கவலைப்படாத. ஏன்னா கர்த்தர் என்னோட இருக்கிறாரு, அவர் பார்த்துக்குவாரு, அவர் சித்த இல்லாத என் தள்ளந்து ஒரு முடி கூட விழாது, அவர் பார்த்துக்குவாருன்னு கர்த்தருக்குள்ள திடப்படுத்தணும். இதுதான் நீங்க முதல் செய்யணும். அப்படிதான் செய்தான் தாவீது. அடுத்தது பார்க்கும்போது இன்னொரு 2வது ஒரு காரியம் செய்யலாம். 1 சாமுவேல் 30:7. தாவீது அமலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி ஏபோத்தினிடத்தில் கொண்டு வா என்றான். எபியத்தார் ஏபோத்தை தாவீதத்தில் கொண்டு வந்தான். 2வது என்ன பண்றானா, முதல்ல கர்த்தருக்குள்ள திடப்படுத்தினான். 2வது ஏபோத்தை எடுத்துன்னு வான்றான். ஏபோத்துனா அதுல தேவசித்தை அறிஞ்சிக்கலாம். மேல ஒரு உட மாதிரி போட்டுன்னு பாரு ஆசாரியனை. அதுல கேட்டாக்கா அது எஸ்ஆர் நோ நம்ம ஆன்சர் வரும். அதுல போலாமா வானோம்னா போவானு எஸ்ஆர் நோ ஏதோ வரும் அதுல. அப்போ உடனடியா இங்க ஓடல அங்க ஓடல, கத்தரை கேட்கலாம். என்ன பண்றதுன்னு ஆண்டவரை கேட்கறான். உடனே அந்த கேட்ட உடனே அபியாத்தார் ஏபோத்துக்கு கொண்டு வந்து கொடுத்தான். அப்போ தாவீது கர்த்தரை நோக்கி கேட்கறான், நான் இந்த தண்டையை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவன் அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாயின்னு சொல்லிட்டான். போப்பா போலாமா வானான் போ பாருங்க, கர்த்தரை கேட்கறவங்க ஒன்னொன்னுத்துக்கும் போன்னு சொல்லிட்டு நீ சகலத்தையும் திருப்பி கொள்வாயின்னு சொல்லிட்டார். அப்போ தேவ சித்தத்தை கண்டுபிடிச்சான். அப்போ தாவீது ஏபோத்தை கேட்டு தேவ சித்தத்தை கண்டுபிடிச்சான், போன்னு சொல்லிட்டார். அதோடு கூட இன்னொன்னு இப்ப நம்ம படிச்சவரே வாக்கு தத்தத்தை கொடுத்தார். நீ இப்ப பின்தொடர்ந்து போ, சகலத்தையும் திருப்பி கொள்வாய் வாக்கு தத்தை கொடுத்தார். இப்ப நம்ம கூட கஷ்டத்துல இடப்படுத்திக்கணும், அப்புறம் தேவ சித்தத்தை கண்டுபிடிக்கணும், அப்புறம் வாக்கு தத்தை நம்ம பிடிச்சிக்கணும். இந்த வாக்கு தத்தை பிடிச்சிக்கின்னு இதை 1 சாமுவேல் 30:8 இருக்குது. வாக்கு தத்தை பிடிச்சிக்கின்னு என்ன பண்ணா தொடர்ந்து போகணும். அதுக்கு அடுத்தது என்னன்னாக்கா, அப்போ இந்த 1 சாமுவேல் 30:10 தாவீதோ 100 பேரோடும் கூட தொடர்ந்து போனான். 200 பேர் விடாய்த்து போனபடியால் பேசேர் ஆற்றை கடக்காமல் நின்று போனார்கள். ஒரு 200 பேர் எங்களால் முடியல, டயர்ட் ஆயிடுச்சுன்னா அவங்க 200 பேர் நின்ட்டாங்க. மிச்சம் இருக்கிறது 400 பேர் அவங்க கூட போனாங்க. போகும்போது என்ன ஆச்சுன்னா, அங்க போகும்போது ஒரு காரியம் நடக்குது. கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு, இழந்து போன எல்லாத்தையும் பெற்றுக்கொள்வேன். அதே மாதிரி அவன் என்ன பண்ணானா, கர்த்தரை கூப்பிட்டு அந்த வாக்குத்தத்தை பிடிச்சிக்கின்னு அவன் என்ன பண்ணான், கடந்து போனான். இப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, போய் ஒரு பையன் இருந்தான், ஒரு எகிப்திய பையன், அவன் சாவர மாதிரி இருந்தான். அவனை கூப்பிட்டு அவனுக்கு ஆகாரம் கொடுக்காத விட்டுக்கிறாங்க எஜமான் 3 நாள். அவனுக்கு சாப்பாடு பழங்கள் எல்லாம் கொடுத்த பிறகு அவனுக்கு உயிர் வந்த மாதிரி ஆயிடுச்சு. உடனே அவனை கேட்டா, அது என்ன ஆயிடுச்சுன்னா, நான் காட்டுறேன் அந்த இடத்தானா. சரி அவனை கூட்டின்னு போய் இடத்த காட்டினாங்க. இடத்த காட்டின உடனே அவங்க சும்மா அமக்களமா குச்சி ஆடின்னு இருக்கிறாங்க. அங்க போய் தாவீது என்ன பண்ணாரு, சண்டை போடல. அவங்க போனதுல ஓடிட்டாங்க, எல்லாம் ஓடிட்டு இருக்கிற மாதிரி விட்டு ஓட்டாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க மனைவிகளை பிள்ளைங்களை அவங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டாங்க. கொடுத்த வாக்கின்படியே எல்லாவற்றையும் திருப்பி கொண்டாங்க. திருப்பி எல்லாத்தையும் திருப்பி எடுத்துன்னு வந்துட்டான். அது மட்டும் இல்ல, அவன் விட்டு எடுத்துன்னு போனது கொஞ்சம், இது அமலேக்கியருங்க அவனுக்கு ஏதோ வச்சிருந்தாங்க பாருங்க, அதெல்லாம் கூட போட்டு போயிட்டாங்க. அப்போ அமலேக்கியருக்கு சொந்தமான எல்லாவற்றையும் கூட பெற்றுக்கொண்டான். அப்போ என்ன பண்ணாருன்னா, எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் பங்கு அனுப்புற அளவுக்கு கிடைச்சிச்சு. இதெல்லாம் நமக்கு என்ன நம்ம பார்த்தோம், நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிடு, கர்த்தர்ட்ட ஆலோசனை கேளு, கர்த்தரை திடப்படுத்தி கொள்ளு. அப்புறமா என்ன பண்ணேன், வாக்குத்தத்தை பிடிச்சிக்கோ. அதை பற்றி என்ன பண்ண, உற்சாக ஆவியோட பின்வாங்காமல் முன்னேறி சென்றான். அப்போ கர்த்தர் இதெல்லாம் கேட்டுன பிறகு கர்த்தரை முன்னேறி செல்லும் போது நம்ம இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் பெற்றுக்கொள்ள உதவி செய்வாரு. நெருக்கத்துல இருந்து விடுதலை கொடுப்பாரு. எந்த பிரச்சனை எந்த நெருக்கத்துல இதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணு.
இப்படியே செய்யி. கர்த்தர் உனக்கு எல்லாம் இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுப்பார். உன்னை ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபம் பண்ணலாமா? எங்கள் நேசிதான பரம்பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி துதிக்கிற ராஜா. பாதப்பள்ள வர கொடுத்த கிருபைக்கா தருணத்திற்காக சோத்திரிக்கிறையா. நாள்ல நெருக்கப்பட்டு இருக்க ஆட்கள் இருக்காங்கப்பா. இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை இது என்ன படுத்தல அது அப்படி இருக்கிறாங்கப்பா. அந்த ஆட்கள் எல்லாம் அப்படியே கருத்தில் தாழ்த்துறதுப்பா. அவளோடு நீங்க பேசுங்கப்பா. வசனத்தை கொண்டு அவளோடு பேசுங்கப்பா. நெருக்கத்துல உண்மை நோக்கி பார்க்க விடுதல் பிரச்சனைகளை சொல்ல ஆண்டவரே மனுஷர்கிட்ட அங்க இங்க ஓடாதபடி உண்மை நோக்கி பார்த்து ஆண்டவரே உமக்குள்ள திடப்படுத்தி கொண்டு ஆண்டவரே உண்மை கத்தா நோக்கி கூப்பிட முடித்துல வாக்குதத்தை பெற்றுக்கொள்ள திடப்பட ஆண்டவரே நீங்க உதவி செய்யுங்க. அதன்படி கத்தா நெருக்கத்துல விடுதலை பெற வழியே சொன்னீங்கப்பா. அப்படி தாவித போல எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ள ஆசீர்வதிக்கப்பட கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. பிரச்சனைகள் எல்லாம் மாற்றுங்க. அற்புதம் செய்யுங்க. பெரிய காரியம் செய்யுங்க. என்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த வேலையை இதே நேரத்துல ஆண்டவர் அற்புதம் செய்யுங்க. அவங்க நெருக்கத்தில் விடுதலை கொண்டு வாங்க. தேவையை சந்தித்துங்களும் அற்புதம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். God bless you.